76. A. அண்டியவனை ஆண்டியாக்க வலைபோடும் விலைமாதர் பாபி. B. அந்நியனை பற்றும் சூழ்நிலைக் கிரையாகி விடுபவள் பாமரன். C. பெண்ணிச்சையில் விருப்பமற்ற மாந்தனும் பாமரன். D. மூடனேனும் மனம் கோணாமல் பணியாற்றும் மனைவி விவேகி. E. தாறுமாறான மனைவியுடனும் மகிழ்ந்து வாழ்பவன் சாது. F. உத்தமியிடத்திலும் பாசமற்று வாழ்பவன் சிறந்த விவேகி. G. பரஸ்திரியை மனதாலும் நினையாதவர் தெய்வ விவேகி. H. பெண்ணுறவானாலும் பகவானால் மீள்பவர் தெய்வ சாது. I. மனையாளின் தரத்தில் கருத்தை அகற்றியவர் மகான். J. ஆணையும் பெண்ணையும் ஒன்றாகப் பார்ப்பவர் துறவி. 77. A. ஆதரித்து ஆண்டியானவனை வெளியேற்றும் அணங்கி பாபி. B. மனமற்றும் வேசித் தொழிலேற்கும் வகையற்றவள் பாமரன். C. தேவதாசி வாழ்க்கையை கண்ணியத்துடன் ஏற்பவள் விவேகி. D. உத்தம புருஷனின்பால் மனமிழக்கக்கூடியவள் விவேகி. E. கோவில்களை பராமரித்து வந்த பவித்திர கன்னிகைகள் சாது. F. குருவியானாலும் குணமிக்கோனை நாடுபவள் சிறந்த விவேகி. G. குடும்பத்தை வென்று பகவானை பற்றுபவள் தெய்வ சாது. H. ஆண்டியையும் அரசனையும் ஒன்றாக நினைப்பவர் மகான். I. பொன்னாடையோ பன்னாடையோ பேதம் காணாதவர் துறவி. 77C. கிரேக்க தேசம் சம்பந்தப்பட்ட வரையில் காரிந்த் நகரம் தேவதாசிகளை மிக்க பெருமையுடன் தாங்கி வந்தது. இராஜாங்க பெரியோர்கள் கூட அவர்களுக்கு ஓர் கௌரவத்தை அளித்து வந்தனர். 77D. சிற்றின்பத்தில் கருத்தை அறவே அகற்றிய ஓர் குடும்பஸ்திரீயும் விவேகி ஆவாள். அத்தகையவள் தனக்கு ஓர் பரம உத்தமன் துணைவனாக அமரும் பாக்கியம் நேர்ந்திருந்தாள் என்று நினைப்பது பிழையாகாது. இதில் நோக்கம்தான் முக்கியம். 77E. பண்டைய நாடுகளில் தேவதாசுகள் தெய்வங்களுக்கு சில உபசார சேவைகளை பணிந்து வந்த சில கோவில்களில் ஸ்திரீகள் பூஜகர்களாக அமர்ந்து வந்தனர். ஆண்வாடையையே அறியாத கோவில்களும் இயங்கி வந்தன. இத்தகைய கோவில்களில் கைங்கரியம் புரிந்து வந்த மாதர்கள் உத்தம கன்னிகைகளாக வாழ்ந்து வந்தனர். இவர்கள் நெறி தாவறாமல் இயங்கி வந்தனர். உதாரணமாக வெஸ்டேல்ஸ், the virgin priestesses of Vesta, who kept unceasing watch over the sacred fire in the goddess's temple. They were instituted by Numa on the model of a similar college at Alba Longa. Only Partician virgins were eligible, and violation of their vow of continence was punished with burial alive. While for neglecting the sacred fire and allowing it to be extinguished, they were flogged by the Pontifex Maximus. They were treated with great reverence by all the people, and even the consul had to lower his face in token of reverence when he met them, and they occupied a conspicuous position at all solemnities. Their period of service usually extended over 30 years, but they rarely returned to the outer world. In addition to guarding the fire, they had to keep the temple clean and maintain the sanctity. From the inviolability of the shrine, wills and documents of importance were entrusted to them. ரோம நாட்டில் ரோமிய தர்மம் காப்பாற்றப்பட்டு வந்த வரையில் இந்த உத்தம கன்னிகைகளில் எவரும் தண்டனைக்குள்ளானது கிடையாது. இந்த உத்தமிகளின் பேரில் சைபீலி தேவி அபார பிரீதியை காட்டி வந்தாள். சீரஸ் என்ற பெயரையும் ஏற்று வந்த இந்த தேவியானவள் கிரேக்க நாட்டின் எலியூசினியா என்ற 14 நாள் பிரம்மோற்சவத்தில் முக்கிய பங்கை ஏற்று வந்தாள். பிராமணர்கள் தெய்வ தரிசனத்தையும் ஆத்ம தரிசனத்தையும் ஏற்று வந்ததே இந்த உற்சவத்தின் முக்கியமான அம்சமாகும். தவிர உற்சவத்தின் ஒவ்வொரு நாளிலும் பொதுமக்களும் பிரத்யேகமாக வெண்ணாடை உடுத்திய சுமங்கலிகளும் தெய்வீக சம்பவங்களை சித்தரிக்கும் காட்சிகளை நடத்தி கோலாகலமாக கொண்டாடி வந்தனர். நமது ஒவ்வொரு தெய்வங்களின் அடையாளங்களையும் ஆதிக்கத்தையும் நாம் அறிந்து வருகிறோம் அல்லவா? அதைப்போல சைபீலி தேவியை பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். Cybele, a goddess, was variously
identified with Ceres, Rhea, Ops, Vesta, Bona, Dia, and C. Her worship was introduced in antiquity into Phrygia by Attis, and there the Corybantes, the Inush priests, most solemnly celebrated her festival. Cybele was generally represented as a robust woman, pregnant to intimate the fertility of the earth, holding a key or a scepter in her hand, and her head adorned with a crown or oak leaves, or riding in a chariot drawn by two lame lions, with Attis following, carrying a globe in his hand and leaning on a ferti, sacred to Cybele, Salavriksham. At times she has many breasts and bears two lions under her arms. வெஸ்டல் வெர்ஜின்களை பற்றி குறிப்பிட்டேன் அல்லவா? அவர்களுள் கிளாடியா என்பவளும் ஒருவராவள். இவள் தூய்மையிலிருந்து பிழண்டு விட்டதாக குற்றம் சாற்றப்பட்டாள். தான் எவ்வித தவறுக்கும் இலக்காகவில்லை என்பதாக தெரிவித்துக் கொண்டாள் கிளாடியா. எனினும் அவளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அந்த சமயத்தில் சைபீலி அம்பாள் தனது பிரதம வாசஸ்தலத்தை இத்தாலியில் ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டியதின் பொருட்டு விஜயம் செய்து வந்ததால் தண்டனையை நிறைவேற்றாமல் ஒத்தி போடப்பட்டிருந்தது. கிரேக்க நாட்டின் எலியூசஸ் க்ஷேத்திரத்தில் சைபீலி அம்பாள் தனது முக்கியமான கோவிலை ஏற்று வந்ததாக கூறினேன். பிந்திய ஒரு காலத்தில் ரோம நாட்டிற்கு தன்னை எடுத்துச் செல்ல சைபிலைன் மூலமாக ஆணையிட்டாள் அம்பாள். அதன் பிரகாரம் கிரேக்க நாட்டிலிருந்து மந்திர கோஷத்துடன் கொண்டு வரப்பட்ட அம்பாளின் சிலையை ரோமர்கள் ஏற்று புனித டைபர் நதியில் தெப்போத்சவத்தை செலுத்தினர். ரோமாபுரிக்கு அருகில் வந்து கொண்டிருந்த பொழுது கப்பல் தரை தட்டியது. இத்தகைய சகுனத்தடையை கண்டு அச்சமுற்ற ரோமிய பெரியோர்கள் தேவியை அணுகினர். அதே சமயத்தில் ஓர் அசரீரி பின்வருமாறு ஒலித்தது: வீணான சந்தேகத்தை கொண்டு உங்களால் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் கிளாடியா பரமசுத்தமானவள். அவள் இந்த கப்பலை கரையில் கொண்டு சேர்ப்பித்து விடுவாள். காவலில் இருந்த கிளாடியாவுக்கு இதை தெரிவிக்கப்பட்டவுடன் அவள் டைபர் நதியை அடைந்து தனது இடுப்புக்கும் கப்பலுக்கும் கயிற்றை இணைத்து கரையின் உற்ற இடத்தில் கப்பலை அனாயசமாக கொண்டு சேர்த்தாள். சைபீலி அம்பாளுக்கு ரோமா நகரில் பிரத்யேகமாக ஒரு கோவில் நிர்மாணிக்கப்பட்டது. ஆண்டுக்கொரு முறை ஏப்ரல் ஆல்மோன் நதியின் புனித தீர்த்தத்தை கொண்டு அம்பிகையின் மூலஸ்தானம், அர்த்தமண்டபம் உள்பட கோவில் பூராவும் சுத்தம் செய்யப்பட்டு சம்பிரோக்ஷணம் செய்யப்பட்டு வந்தன. இத்தகைய ரோம நாட்டின் ஏராளமான தெய்வீக மேன்மைகள் ஜூலியஸ் சீசரின் காலத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தளர்ச்சியடைய ஆரம்பித்துவிட்டன. மேலும் கூறுவோமேயானால் பெண்மையின் மேன்மை சற்று குன்ற ஆரம்பித்தது அந்த நாட்டில்தான். ஆத்மீக பாடசாலைகள் தனது தரத்தை இழந்து வெறும் வேதாந்த பாடசாலைகளாக மாறியதும் அந்நாட்டில்தான். நல்லதுகளுடன் கெட்டதுகளும் கலந்து நகரங்கள் பெருகியதும் ரோம நாட்டில்தான். மக்கள் சமூக கட்டுப்பாடுகளிலிருந்து பிறர ஆரம்பித்ததும் அந்நாட்டில்தான். தெய்வ மதம் மறைந்து கிறிஸ்தவ மதம் தோன்றியதும் அந்நாட்டில்தான். இத்தகைய காலத்திலும் தூய்மையை ஏற்று வந்த சில பெரியோர்கள் வாழ்ந்து வராமல் இல்லை. தவிர அந்நாட்டில் கிறிஸ்தவ ராஜாங்கம் ஸ்தாபிக்கப்படும் வரையில், அதாவது கிறிஸ்தவ சங்கத்துடன் தெய்வ மதம் நீடித்து வந்த வரையில், ஏதோ சிற்சில சந்தர்ப்பங்களில் தெய்வீக சூசகங்கள் தோன்றி வராமலும் இல்லை. எனினும் தெய்வங்களை அகற்றும் ஓர் நாஸ்திக மதம் தோன்றப்போவதை கிளாடியஸ் என்ற சக்கரவர்த்தியின் காலத்திலேயே பிரதம தெய்வம் அறிவித்துவிட்டது. கிரேட் பேன் இஸ் டெட் என்ற சப்தம் ஏட்ரியாட்டிக் கடலை சுற்றியுள்ள பாந்தியங்களில் மக்களிடையே ஆகாசத்திலிருந்து உரக்க ஒலித்தது. இந்த அசரீரியின் மூலம் நாட்டில் தெய்வீகம் மறைந்து நாஸ்திகம் நிலவப்போவதை ரோமிய பெரியோர்கள் அறிவித்தனர். 78A. நாணத்தை அகற்றி ஆபாச நடையுடையை காட்டுபவள் பாபி. பி. தன்னை போன்றவளை அம்பலமாக்கும் ரகஸ்வவேசி பாபி. சி. கொடுமையான மூர்க்கனை அகற்றி வாழும் மனைவி பாமரன். டி. ஒழுங்கீனமான மனைவியை விலக்கி வாழ்பவன் பாமரன். இ. கணவன் இழந்தால் பற்றுகளை அகற்றுபவள் விவேகி. எஃப். மனைவியின் போக்கில் கவலையேற்கான் முற்றின விவேகி. ஜி. கோரும் அடியார்க்கு தையலையும் தருபவரும் தெய்வசாது. எச். எக்கணமும் பகவானை ஸ்மரிக்கத் தவறாதவர் மகான். ஐ. அமிர்தத்தையும் நரகலையும் ஒன்றாக பாவிப்பவர் துறவி. 78F.
எந்தெந்த பிறவிகளையோ எடுத்து வந்ததும் எந்தெந்த கூண்டுகளையோ அடையப் போதுமான ஓர் ஜீவராசிக்கும் தனக்கும் ஏதும் சம்பந்தமில்லை என்ற மெயின்மையை உணர்ந்துவிடும் ஒரு முற்றின விவேகி மனைவியுடைய நடவடிக்கைகளில் கருத்தையாக கொள்ளப் போகிறான். 79. A. வலுவில் ஓர் நல்லோனைப் பற்றி பின்பு கைமாறுபவள் பாபி. பி. சிறந்த கணவனை புண்படுத்தும் மனைவி பாபி. சி. கடலினும் ஆழமான உள்ளத்தை வகிக்கும் பெண்டிர் பாமரன். டி. தகாத மனைவிக்கு அடிபணியும் கணவனும் பாமரன். இ. கணவன் விருப்பத்திற்கு அணுவளவும் மாறாதவள் விவேகி. எஃப். சிறந்த பெண்மணிகளாலும் போற்றப்படுபவன் சாது. ஜி. சந்ததிக்காக இச்சையில் ஈடுபட்டோர் தெய்வ விவேகி. எச். யாவற்றையும் உதறி பதுக்கி அடிமையேற்றால் தான் மகான். ஐ. பெண்டிரால் அடைய முடியாத நிலை துறவி. 9. H and I. புருஷர்கள் உலக பாசங்கள் அனைத்தையும் விலக்கி தெய்வ பாசத்தில் மட்டுமே லயிக்காத வரையில் அவர்கள் மகான் நிலையை அடைய முடியாது. ஆனால் உலக ஆசைகளை துறந்து பகவானுக்கும் முக்கியமாக கணவனுக்கும் அடிமையேற்றுவிட்டாலே ஓர் மனைவி மகானாக மாறிவிடலாம். மகான்களாக இயங்கக்கூடிய ஸ்திரீகள் மறுபிறவியில் புருஷர்களாக பிறந்து துறவின் நிலையை அடைபவர்கள் ஆவர். 80. A. தாயாதியின் மேன்மைக்கு உலை வைக்க நினைப்பவன் பாபி. பி. அண்டையாரின் நல்வாழ்வை காண சகிக்காதவன் பாபி. சி. தனது ஏழ்மை நிலைமையை அகற்ற முற்படுபவன் பாமரன். டி. செல்வத்தில் முன்னேறிவிட்ட மாஜி ஏழை பாமரன். இ. செயலிலும் குணங்களிலும் முன்னேறிவிடும் ஏழை விவேகி. எஃப். செல்வத்திலும் முன்னேறிவிடும் குணவானும் விவேகி. ஜி. பெருகும் பணத்தை தர்மம் புரிந்து விடுபவன் சாது. எச். வேதகர்மாவினால் வாழ்க்கையை ஏற்றவர் தெய்வ விவேகி. ஐ. வாழ்க்கையை விக்கிரகத்திற்கு அர்ப்பணிப்பவர் மகான். ஜே. தெய்வீக பறவைகளைப் போல உலாவி வாழ்பவர் துறவி. 81. ஏ. நிலத்தை சுவாதீனமாக ஆக்கிரமிக்கும் துஷ்டன் பாபி. பி. பாகப் பிரிவினையில் பொது முடிவுக்கு இணங்காதவன் பாமரன். சி. பிரிவினையில் வியாஜ்யத்திற்கு இடம் கொடாதவன் விவேகி. டி. பிரிவினையில் வருவதை உறவினருக்கும் உதவுபவன் சாது. இ. தேவ பித்திருக்களுக்கு திருப்தியை அளித்தவர் தெய்வ விவேகி. எஃப். ஆத்மீகத்தை ஏற்க தெய்வீகத்தை முடிப்பவர் மகான். ஜி. அகிலத்தின் அடக்கத்திற்கு அதிபதியாயுள்ளவர் துறவி. எச். அண்ட சராச்சரங்களிலும் வியாபித்து வருபவர் ஞானி. 81. டி. தன்னை வந்தடையும் ஐவேஜில் யாரும் அறியாமல் உறவினர்களுள் எவருக்காவது ஓரளவு உரிமை இருந்துவிட்டாலும் அதை ஏற்பது பாபம் என்ற எண்ணத்தில் உறவினர்களுக்கும் பயன்படுத்தி வருபவன் சாதுவாவான். 81. இ. பிராமணர்கள் தங்களுடைய ஆதி முன்னோர்களான மகரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் கர்மாக்களை அளிக்க கடமைப்பட்டுள்ளார்கள். 82. ஏ. ஒருவனுடைய ஐவேஜை கபடமாக கைப்பற்றுபவன் பாபி. பி. சந்ததியற்ற ஆஸ்திக்கு வழக்காடும் உறவினன் பாமரன். சி. உரிமையை விட்டுவிட மனம் வராத நேர்வாரிசு விவேகி. டி. இறுதி பயணத்திற்கான ஐவேஜை சம்பாதிப்பவன் சாது. இ. வழக்காளிக்கு விட்டுவிடும் உரிமையாளன் சிறந்த விவேகி. எஃப். எத்தகைய வழக்குக்கும் இடமில்லாதவர் தெய்வ விவேகி. ஜி. உரிமையில் வருவதை தெய்வத்திற்கு அளிப்பவர் தெய்வ சாது. எச். தனக்குரிய வாரிசு தனத்தை ஏற்காதவர் மகான். ஐ. சந்ததியை கொள்ளாதவர் துறவி. 83. ஏ. பஞ்சாயத்து தீர்ப்பில் ஒருதலை பட்சம் காட்டுவோர் பாவி. பி. தானேற்ற சச்சரவில் தன் வாதத்தை சாதிப்பவன் பாவி. சி. இழைத்த பிழையை ஒப்புக்கொள்ளும் நல்லவன் பாமரன். டி. இசைத்த வாக்கில் பின்வாங்காதவன் விவேகி. இ. தான் அறிந்ததை உரைத்தாலும் பொறுமையுடன் ஏற்பான் சாது. எஃப். ஹாஸ்யமேனும் வாய்விட்டு நகைக்காதவன் சிறந்த விவேகி. ஜி. புன்னகை புரியக்கூடியவன் முற்றின விவேகி. எச். தெய்வ லீலைகளை புகழ்ந்து இசைப்பவர் மகான். ஐ. அற்புத லீலைகளை அபூர்வமாக தெளிய வைப்பவர் துறவி. 84. ஏ. பல ஆயிரம் லஞ்சமேற்று மூடர்களுக்கு தேர்வளிப்பவன் பாபி. பி. பரீட்சைக்கான வினாத்தாளை வெளியிடாத ஆசான் பாமரன். சி. வெளிவரக்கூடாத அந்தரங்கத்தை காப்பாற்றுபவன் விவேகி. டி. இரகசியத்திற்கு இடம் வைத்து கொள்ளாதவன் சாது. இ. ஹேஷ்டிய ஜோசியர்களை கண்டிப்பவன் சிறந்த விவேகி. எஃப். வேள்வி மூலம் சாதக பாதகத்தை விண்டவர் தெய்வ விவேகி. ஜி. தானறியாமலே பக்தரின் முன் காணக்கூடியவர் மகான். எச். நாபியின் இரகசியமான புதிரை கண்டுகொண்டவர் துறவி. 84. எஃப். பண்டைய காலத்திய பிராமணர்கள் ஹோம யஜ்யங்களின் மூலம் பிரச்சனைகளில் நிகழக்கூடிய சாதக பாதகங்களை முன்கூட்டி அறிவிப்பது உண்டு. 84. ஜி. ஒருவனுக்கு எதிரில் ஒரு மகானை பகவான் நிறுத்தி காட்டி வைப்பதும் உண்டு. ஆனால் அந்த மகான் அந்த நிகழ்ச்சியை அறியார். 85.
ஏ. பிற பயிர்களில் கால்நடைகளை மேய விடுபவன் பாவி. பி. நடுத்தர மரங்களை மொட்டையடித்து அழிப்பவன் பாவி. சி. இரண்டை வளர்த்து வயதானதை பயனுக்குபவன் பாமரன். டி. வாழ்க்கையில் விருக்ஷதானத்தையும் விலக்காதவன் விவேகி. இ. காடுகள் அழியாமல் கண்காணிக்கும் இராஜாங்கம் விவேகி. எஃப். நவீன பூங்காவை அங்கீகரிக்காதவர் தெய்வ விவேகி. ஜி. நந்தவனத்தில் தெய்வீகத்தை உணர்பவர் தெய்வசாது. எச். ஸ்தல விருட்சங்களிலும் தெய்வத்தை தரிசிப்பவர் மகான். ஐ. பட்ட மரத்தை பசுமையாக்க வல்லவர் துறவி. 85A and B. தோட்டங்களிலும் வயல்களிலும் முக்கியமாக சாலைகளிலும் வளர நட்டு வைத்திருக்கும் இளம் கன்றுகளை ஆடு மாடுகளை விட்டு மேய விடுபவனும் சாலை மரங்களை மொட்டையடிப்பவனும் கொடிய பாபியாவான். நமது சுதந்திர காலத்திலிருந்து இத்தகைய பாவங்கள் பெருக ஆரம்பித்தன. இத்தகையவர்களை தடுக்க முயலும் நல்லவர்களை மறுகணத்தில் ஆஸ்பத்திரியில் காண நேரிட்டு விடுகிறது. 85C. தன்னுடைய சொந்த மரமாக இருந்தாலும் கூட முற்றின வயதை அடையாத வரையில் அதை வெட்டக்கூடாது. மேலும் 2 மரங்களை வளர வைத்த பிறகுதான் ஓர் 3வது மரத்தை பயன்படுத்த வேண்டும். மரத்தை மொட்டையடிப்பவன் மறுபிறவியில் தனது அங்கங்களுக்கு ஆணி ஏற்பவனாவான். 85D. சாஸ்திர தானங்களுள் விருக்ஷதானமும் ஒன்றாகும். நெடுஞ்சாலைகளைத் தவிர மயானத்துக்கு செல்லும் பாதை, கிராமத்தை அணுகும் பாதை, ஆலய வட்டாரம், ஆற்றங்கரை, குளக்கரை, சந்தைகள், குடுமிடம் போன்ற இடங்களில் ஓர் கன்றையாவது நட்டு அல்லது விதையாவது விதைத்து அது மரமாக வளரும் வரையில் தண்ணீர் விட்டு பாதுகாத்து வருபவனாயிருந்தாலும் அல்லது கைமாறு பாராமல் அந்த பொறுப்பை ஏற்பவனாயிருந்தாலும் அல்லது அதன் பொருட்டு ஊதியமளித்து வருபவனாயிருந்தாலும் அத்தகையவர்கள் விவேக அம்சங்களில் ஒன்றை நிறைவேற்றுபவர்களாய் ஆவார்கள். 85F. செடி கொடி மரங்களுள் மானிட ஆரோக்கியத்திற்கு குந்தகமான சில வகைகளும் நன்மைக்கு குந்தகமான சில வகைகளும் இப்புவியில் இயங்கி வருகின்றன. ஒரு சில தாவரங்களிலிருந்து வெளிவரும் காற்றை ஒருவன் பெரும்பாலும் ஏற்று வருவதன் மூலம் குணத்தன்மைகள் குறையவும் மூர்க்கத்தனம் பெருகவும் புணர்ச்சியின் உணர்ச்சி பெருகவும் ஏதுவாகும். சென்ற சில ஆண்டுகளாக நமது நாடு பூராவும் காடுபோல் மண்டி வரும் வேலிக்கருவை என்ற இத்தகைய தாவரம் ஏற்கத்தக்கதல்ல. நிலத்தின் சாரத்தை பற்றி கொள்ளும் இந்த தாவரம் காலக்கிரமத்தில் நிலத்தை பாழாக்கும் சக்தியையும் கொண்டதாகும். தவிர கவர்ச்சிகரமான தோற்றமளிக்கும் குரோட்டன்ஸ் வகைகளில் பெரும்பாலானவைகள் நமது ஆரோக்கியத்துக்கு விரோதிகளாகும். இந்த காரணத்தினால்தான் நவீன பூங்காவை பார்க் அங்கீகரிப்பதற்கு இல்லை. 85G. நந்தவனம் என்பது புனிதம் வாய்ந்த ஓர் பிரத்யேகமான ஓர் தோட்டமாகும். தெய்வங்களுக்கு பிரீதியான ஒரு சில விருட்சங்கள், ஒரு சில புஷ்பச் செடிகள், அதிகப்படியாக வாழை, பாக்கு போன்றவைகளை மட்டும்தான் நந்தவனத்தில் அமர்த்த சாஸ்திரம் கூறியிருக்கிறது. நந்தவனத்தில் உள்ள பத்திரம், புஷ்பம் முதலியவைகளை அன்றாடம் மடியுடன் பறித்து பக்தியுடன் பூஜை செய்து வரும் நல்லவர்கள் அவரவர்களுடைய குணத்திலும் அறிவிலும் முன்னேறவும் ஆரோக்கியத்தில் விருத்தியடையவும் நேரிடுகிறது. இத்தகையவைகளுக்கு ஆதாரமாக விளங்கும் நந்தவனத்தில் தெய்வ சாதுக்கள் தெய்வீகத்தை காண்பார்கள். தவிர ஒருவன் எந்தவிதமான நீண்டகால நோயை கொண்டவனாயிருந்தாலும் அவன் நந்தவனத்தை தெய்வீகமாக ஸ்மரித்து அதை பராமரித்து வந்தாலும் அல்லது அவ்விடத்திலேயே வாசம் செய்து வந்தாலும் காலக்கிரமத்தில் நோய் முற்றிலும் நிவர்த்தியாகிவிடும். 86A. தானிய அளவை குறைத்து விற்பவன் பாவி. பி. சுயதேவைக்கு மரத்தை வளர்ப்பவன் பாமரன். சி. உணவு தின்பண்டங்களினால் ஜீவனமேற்காதவன் விவேகி. டி. தனக்கென்று ஓர் நிழலை கொள்ளாதவன் பழுத்த விவேகி. இ. ஏற்ற மரத்தடியில் வேதாந்தம் பயின்றவர் தெய்வ விவேகி. எஃப். பகவானில் பல காட்சிகளையும் தரிசிப்பவர் மகான். ஜி. வனத்திலும் விளையாட்டை கொள்பவர் துறவி. எச். பாலைவனத்தை சோலைவனமாக்க வல்லவர் ஞானி. 87A. பண்டங்களில் கலப்படம் செய்பவன் பாவி. பி. தயாரிப்பின் தரத்தை குறைத்து விலையை உயர்த்துபவன் பாவி. சி. நவீன நகர பெருமைகளில் மனதை இணைப்பவன் பாமரன். டி. நகர பெருக்கால் பண்பும் பெண்மையும் அகலுமென்பான் விவேகி. இ. கிராமம் ஷீனில் நாடும் மதியும் நசியுமென்பான் தெய்வ விவேகி. எஃப். மானிட ஜென்மாவின் நோக்கத்தை நிறைவேற்றுபவர் மகான். ஜி. பூத உடலுடன் கனவு நிலையிலும் சஞ்சரிப்பவர் துறவி. எச். பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியாயுள்ளவர் ஞானி. 88A. நல்லோரின் குறைகளை இகழ்ந்து பிரச்சாரம் செய்பவன் பாபி. பி. தீயோர் நட்பின் முடிவை எச்சரிக்கும் நல்லவன் பாமரன். சி. பழகுவோரின் பிழையை புண்படாது திருத்துபவன் விவேகி. டி. யாவரின் குறைகளையும் எவரிடமும் பேசாதவன் சாது. இ. ராஜீய குறைகளை நாடகத்தில் காட்டியவன் சிறந்த விவேகி. எஃப்.
தெய்வ ரீதியில் குறையற்று விளங்குபவர் மகான். ஜி. பாரினரின் கண்களுக்கு குறைவாக காண்பவர் துறைவி. 89. ஏ. தீய செயலை கண்டிப்பவனை வசைகளால் தாக்குபவன் பாவி. பி. சச்சரவு முற்றிலும் பதம் தவறாத நல்லவன் பாமரன். சி. வேதத்தை மனப்பாடம் பயிலும் வைதீகன் பாமரன். டி. சமீப காலத்திய அந்தணர்கள் அனைவரும் விவேகி. இ. அன்பான உபசரிப்பில் மனம் அற்றும் மறுக்காதவன் சாது. எஃப். மத்திய காலத்திய வேதியர்களில் முக்காலும் சிறந்த விவேகி. ஜி. பண்டைய காலத்திய பிராமணர்கள் தெய்வ விவேகி. எச். சித்தத்தின் இன்ப உணர்ச்சியை அனுபவிப்பவர் மகான். ஐ. சித்தம் மலர்ந்தவர் துறவி. 90. ஏ. ஊரான்களை வம்பளத்து திரைமறைவில் கையாடுபவன் பாவி. பி. மானிட ஜென்மாவின் நோக்கத்தை உணராதவன் பாமரன். சி. புண்ணியங்களை சேகரிக்க ஆர்வத்தை கொள்பவன் விவேகி. டி. பிறவியின் தேவையை காலத்தில் சேகரிப்பவன் சாது. இ. காலத்தின் அருமையை உணர்பவன் சிறந்த விவேகி. எஃப். காலனின் ஆமோதிப்பை பெற்றவன் முற்றின விவேகி. ஜி. காலச்சக்கரத்தை பகவானிடம் ஒப்படைப்பவர் மகான். எச். காலனால் போற்றப்படுபவர் துறவி. ஐ. காலத்தை வென்றவர் ஞானி. 91. ஏ. பிடிபட்ட திருடனை அத்துமீறி மீட்டு போகும் தீயர் பாபி. பி. நீதிமன்றத்தில் பொய்சாட்சி புகழ்பவன் பாபி. சி. கைதியின் பேரில் இரக்கம் வைக்கும் நீதிபதி பாமரன். டி. தீய வினைக்கு திராசமுனையில் சிக்ஷை விதிப்பவன் விவேகி. இ. தவறான சிக்ஷையையும் மனமோந்து ஏற்பவன் சாது. எஃப். தவறை புரிய முடியாத வேந்தன் சிறந்த விவேகி. ஜி. தெய்வ குற்றத்திற்காக சிக்ஷையை கொடுப்பவரும் தெய்வசாது. எச். இன்ப துன்பங்களின் நீதிபதியை நாடுபவர் மகான். ஐ. ஐம்புலன்களின் தேவையை அகற்றியவர் துறவி.